வணக்கம். இன்றைக்கி உழவர் சந்தையில் தான் போய் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு இங்கே மரவள்ளி கிழங்கு இருக்கும் வாங்கலான்னு வந்தோம். பார்த்தாக்கா மரவள்ளி கிழங்கு கிடைக்கல. சக்கரவள்ளி கிழங்கும் பனங்கிழங்கும் கிடச்சிச்சு. அப்படியே வாங்கிக்கிட்டு கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு அப்படியே மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டேன். அங்கே போய் வெறா மீன் வாங்கி அப்படியே அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். பாருங்கள், பரவாயில்லடி. ஓகே, உழவர் சந்தை. உழவர் சந்தையில் போய் இது மரவள்ளி கிழங்கு வாங்கலான்னு போனேன். ஏன்னா பஞ்சகா சொன்னாங்க, இல்லை உழவர் சந்தையில் மரவள்ளி கிழங்கு நல்ல கிழங்கா இருக்கான், தங்கச்சி வாங்கிட்டு வந்திருக்கா, செல்வி வாங்கிட்டு வந்திருக்கா, நீ போய் வாங்கலாதான்னு சொல்லவும் நானும் காலையில் எழுந்திரிச்சு மெனக்கெட்டு போய் உழவர் சந்தையில் போய் தேடி பார்த்தேன். அங்கே கிடைக்கவே இல்லை. சரி, 5 பனங்கிழங்கு 20 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இதை வாங்கிக்கிட்டு நம்ம திருச்செந்தூரில் 5 பனங்கிழங்கு 50 ரூபாய்க்கு வாங்கலாம். இது 20 ரூபா தாங்க வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் கொஞ்சம் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இந்த மரவள்ளி கிழங்கு வாங்க போயிட்டு மரவள்ளி கிழங்கு எனக்கு கிடைக்கல. பார்த்தாக்கா சக்கரவள்ளி கிழங்கு தான் கிடைச்சிச்சு. இது கிலோ 80 ரூபாயாம். உடம்புக்கு நல்லது, அவ்வளோ நல்லது. இதா உனக்கு பிடிக்குமா? உனக்கு என்ன பிடிக்கும்? நல்லதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆமாம், நல்லதெல்லாம் பிடிக்காது. இது 40 ரூபா 1/2 கிலோ சாப்பிடுது. சரி, நைனாக்கு பிடிக்குது. உனக்கு மரவள்ளி கிழங்கு பிடிக்கும்? எனக்கு மரவள்ளி ரொம்ப பிடிக்கும் மரவள்ளி கிழங்கு. ஆனால் கிடைக்கல. உனக்கு இங்கே வந்தாக்கா மரவள்ளி கிழங்கு வாங்கி தரேன். இதுதான் இன்னைக்கு மீன் குழம்பு வச்சிருவோம். அப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி இது தக்காளி பழம்லாம் விலை குறைஞ்சிட்டு கிலோ 25 ரூபா தான் விற்கிது. 1 கிலோ வெங்காயம் 1 கிலோ 40 ரூபான்னு விற்கிது. எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, இதுலேயே இருக்கட்டும், நேரம் இல்லை, சமைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவோம். மீனை நல்லா உப்பு போட்டு உரசுன்னு உரசி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த கவிச்சு வடை போகிறதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இதில் போட்டு வைப்போம். போட்டு கழுவுனோம்னாக்கா இந்த கவிச்சு வடை இல்லாமல் இருக்கும். இது வெறா மீன் பாருங்கள். இதை துண்டெல்லாம் எடுத்து வறுக்கிறதுக்கு எடுத்து போட்டுருவோம். வறுத்துட்டு தலையும் வாலும் போட்டு குழம்பு வச்சுருவேன். இது குழம்புக்கு, இது வறுக்கிறதுக்குள்ள மசாலாலாம் போட்டு வச்சுருவோம். வறுக்கிற மீனில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளேயே குழம்புக்கு உள்ளதெல்லாம் கூட்டிடுவோம் அப்படின்ட்டு குழம்புக்குள்ளதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி விட்டு அப்படியே அந்த கரைச்சி வச்ச புளியும் குழம்பு கரைச்சி வச்சு தூக்கி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டேன். கொதிச்சோன்னே இந்த மீன் எல்லாத்தையும் அதில் பெருக்கி போட்டு நல்லா வேக விட்டாச்சு. இந்த மீன் கரைஞ்சி போகாது, அதனால் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளேயும் வறுக்கிற மீனையும் அப்படியே ஒரு எண்ணெய் சட்டியில் போட்டு ஊற்றி நல்லா வறுத்தாச்சு. வறுத்து எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன். சாப்பாடு கொடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அவங்கக்கிட்டே நம்ம கேட்போம், என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். உண்மையிலே அருமையாக இருக்காங்க குழம்பு. இல்லைனாலும் வெறா மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கணும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெறா மீன் தான் சூப்பராக இருக்கும். கவுச்சி இல்லாமல் நல்லா இருக்குது பாரு. நான் உடனே நீங்கள் வாங்கிட்டு வந்தப்போ எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன், ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது. வெறா மீன் குழம்பு அவங்களுக்கு 2 பேர்த்துக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. உங்களுக்கு வெறா மீன் குழம்பு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உடனே கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நன்றி.